ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சொரக்காயை நல்ல தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 2-3யுமே அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சதும் நம்மளோட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போதும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கறதுனால பச்சை மிளகாவோட காரம் தேவையில்லை. இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல, அதுவுமே சேர்த்து வதங்கினதும் சுரக்காயுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு சுரக்காய் இந்த சிக்கன் பீஸ் மாதிரியே கட் பண்ணி போடணும். அப்போ தான் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கொதித்த வரைக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி